இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திருவையானது நவம்பர் மாதத்துடைய 10ஆம் நாளாக இன்று புனித லியோ கிரேட் என்ற திருத்தந்தையை நினைவு கூறுகின்றது. இவர் 5ஆம் நூற்றாண்டிலே அளப்பரிய பணிகளை திருவையிலே ஆற்றியிருக்கின்றார். குருக்களை நல்ல முறையில் வழிநடத்தி இருக்கின்றார். இயேசுவிடத்திலே இறைத்தன்மையும் மனிதத்தன்மையும் முழுமையாக இருக்கிறது என்று பல்வேறு கருத்துக்களை, சிந்தனைகளை, அப்போது திருச்சபையில் வரலாற்றில் இருந்த பல்வேறு குளறுபடிகளை அவர் மாற்றி அமைத்து இயேசுவை முழு மனிதனாக, முழு இறைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சமூகத்திற்கு கொடுத்தவர்தான் இந்த புனித லியோ. இவரைத்தான் பெரிய லியோ என்று அழைப்பார்கள். அவ்வளவு ஒரு சிறப்புமிக்க ஒரு திருத்தந்தையாக 5ஆம் நூற்றாண்டிலே பணியாற்றியிருக்கின்றார். இயேசுடைய விழுமியங்களை, இயேசுடைய மதிப்பீடுகளை தன் வாழ்நாளிலே பின்பற்றியவராக, திருவையில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக பல்வேறு புத்தகங்களை இவர் எழுதியிருக்கின்றார். மிகவும் ஒரு போற்றக்கூடிய ஒரு புனிதராக திருவையிலே எளிமையோடும் தாழ்ச்சியோடும் பிறரை மன்னித்து தன் வாழ்நாளிலே ஒரு அளப்பெரிய ஒரு திருத்தந்தையாக வாழ்ந்திருக்கின்றார். இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கிற பொழுது இயேசு நமக்கு கூறுகின்றார், உன் சகோதரனுக்கு எதிராக பாவம் செய்தால் அவனை 7 முறை அல்ல, மாறாக 70 தடவை 7 முறை நீ அவனை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆக இப்படி 7 என்பது விவிலியத்தில் ஒரு நிறைவு எண். ஆண்டவர் இந்த உலகத்தை 7 நாட்களை படைக்கின்றார். திருவையினுடைய அருட்சாதனங்கள் 7ஆக இருக்கிறது. இவ்வாறாக 7 என்பது ஒரு முழுமையை சுட்டி காட்டுகின்றது. ஆக மன்னிப்பு என்பது கிறிஸ்தவத்தினுடைய ஒரு அச்சாரமாக இருக்கிறது. இயேசு சிலுவையில் நின்று, இதோ தந்தையை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்குமே, இன்றைக்கு சமூகத்தை நாம் அனைவருமே பல்வேறு விதமான வெறுப்பினால் அல்லது கோபத்தினால் அல்லது அகங்காரத்தினால், இருமாப்பினால் கொண்டு போவதல்ல இந்த சமூகத்தை. மாறாக இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பழிக்கு பழி, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்ற ஒரு எதிர்வினை நிறைந்த இந்த சமூகத்திலே இயேசு ஒரு நேர்மறைத்தன்மையை, பாசிட்டிவ் ஒரு அப்ரோச்சை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் குறிப்பிடுகின்றார். மனதார சகோதர சகோதரி, நீங்கள் மன்னிக்காவிட்டில் நீங்கள் பொய்யர் என்று 1 யோவான் திருமணத்திலே குறிப்பிடுகின்றார். இவ்வாறாக மனித வாழ்வினுடைய அச்சாரமே பிறரை ஏற்றுக்கொள்வது, பலவீனத்திலே குறைகளிலே பிறரை நாம் அரவணைத்து அன்பு செய்வது. இதைத்தான் இயேசு தன் வாழ்நாளிலே அவர் செய்து காட்டினார், போதித்தார், செய்து காட்டினார், பிறரை முழுமையாக மன்னித்தார். அப்போ நம்முடைய வாழ்விலே இன்றைக்கு நாம் இயேசுடைய பிள்ளைகளாக, இயேசுடைய வார்த்தைகளை பின்பற்றக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு இன்றைக்கு பொறாமை எண்ணங்கள், கெட்ட துர்க்க குணங்கள், பிறரை மன்னிக்காமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இயேசுடத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போமா? முழு மனதோடு நாம் மன்னிக்க, மறக்க, நாம் அனைவருமே யாரையும் பாவத்திலும் விழச் செய்யக்கூடாது. அவனுடைய கழுத்திலே எந்திர கல்லை கட்டி ஆள்களிலே தூக்கி போடுங்கள் என்று சொல்கின்றார். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை சிந்தி பார்ப்போம். யாராவது பாவத்தில் விழுவதற்கு இன்றைக்கு நாம் காரணகர்த்தாவாக இருக்கிறோமா? விட்டு விடுவோம். அந்த தண்டனை பெரிய ஒரு தண்டனையாக இருக்கிறதை ஆண்டவர் சொல்லுகின்றார். பாவம் செய்ய மாட்டோம், பாவத்தில் யாரையும் இழுத்தாட மாட்டோம், அதே சமயத்திலே பிறரை நாங்கள் மன்னிப்போம் என்ற ஒரு உறுதியான தாரக மந்திரத்தோடு இந்த நாள் ஒரு இனிய நாளாக நம்ம ஒவ்வொருவருக்கும், இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் அனைவருக்கும் ஆண்டவர் இந்த நாள் இந்த மன்னிப்பு என்ற அந்த வரத்தில் வாழ ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த நாள் இதோ இயற்கையோடு இணைந்து ஆண்டவரை போற்றுகிறோம். இந்த நாள் ஒரு இனிய நாளாக எல்லாருக்கும் நீர் அமைவதற்கும், உள்ளத்திலே பகை உணர்வு மாறி உங்கள் பகைவருக்கு அன்பு காட்டி என்ற அந்த வார்த்தைகள் என்னாலும் உங்களுடைய உள்ளத்திலும் பிறரை மன்னிக்க தயாராக இருக்கக்கூடிய பிள்ளைகளாக என்றும் இந்த சீடர்கள் எவ்வாறு ஆண்டவரே எங்கள் நம்பிக்கை மிகுதியாக்கும் என்று கேட்டது போல இன்றைக்கு அநேக குடும்பத்தார் உம்மீது கொண்டிருக்கிற அந்த பற்று, உம்மீது கொண்டிருக்கிற அந்த தாகம், உம்மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த விசுவாசம் தொடர்ந்து நம்பிக்கையோடு வளர, சமூகத்திலே குறைகளை எல்லாம் மன்னித்து நலமான சமூகத்தை, இறையாட்சியை நோக்கி பயணிக்க இந்த யூபிலி ஆண்டிலே எல்லோரையும் மன்னித்து அரவணைக்கின்ற ஒரு அன்பு சமூகமாக வாழ்வதற்கு தேவையான கொடைகளை, வரங்களை இந்த நாளிலே கொடுக்கும்படி புனித லியோ கிரேட் என்ற அந்த புனிதர் வழியாக இந்த நாளிலே, சிங்கராயர் வழியாக அநேக நன்மைகளை எல்லாருக்கும் கொடுக்கும்படி கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமேன்.